சார், சீமான் அவர்களுக்கு ஒரு சம்மன் குடுத்துருக்காங்க. அந்த சம்மன் அவங்களுடைய வீட்ல ஒட்டப்பட்டு உடனே கிழிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை அதிரடியா சில நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது காவல்துறை இந்த மாதிரியான சம்பவங்கள்ல தான் காவல்துறை என்று ஒன்று இருக்கிறது அப்படின்றது தமிழகத்தில் நமக்கு தெரிய வரும். ஏன்னா மற்ற நேரத்துலலாம் இவ்வளவு வேகத்தை காட்டுறது இல்லை. யார் அந்த சார் விவகாரத்துல இருந்து நம்ம பார்க்குறோம். காவல்துறையோட நடவடிக்கைகள் எப்படி எல்லாம் இருந்திருக்குன்னு. அப்படி துரிதமாக செயல்பட முடியாத காவல்துறை சீமான் விவகாரத்தையாவது செயல்படுது அப்படின்றதுக்கு சீமானுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா காவல்துறை என்று ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில், அது செயல்படக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றதே இந்த நடவடிக்கைகள் பார்த்து தான் நமக்கு தெரிய வரும். இந்த அளவுக்கு வேகமாக செயல்பட வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது அப்படின்றத காவல்துறையை நோக்கி நம்ம கேட்கலாம். எப்போன்னா இதெல்லாம் சம்பவம் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் என்னன்றதை விளக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்கலாம். இப்போ இதை கிழித்து விட்டதை இது கொலை குற்றம் மாதிரி அது அத்துமீறி அதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ்? அவருடைய வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. வாரண்ட் இல்லாமல் நீ நுழைய முடியாது. அவங்க அத்துமீறி நுழையல. ஆமா, அவங்க கதவை தடின்னு உள்ள வராங்களே. இல்ல சார், காவலாளி அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலாளி விட மாட்டேங்கிறாங்க. அவர் கையில வச்சு ஆயுதத்தை தூக்கி மிரட்டினாரு. எப்ப நடக்குது? நீங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நடக்குது. நம்முடைய கேள்வி, நீங்க அத்துமீறி நுழைவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க காவல்துறை. என்னுடைய கைதும் போது இதான் நடந்தது. அத்துமீறி நுழையிறாங்க. 1:30 மணி நைட்டு வைப்பாங்க. 15 பேர் 20 பேர். உங்களுக்கு யார் கொடுத்தது இந்த அதிகாரம்? யார் வீட்டுக்குள்ளனா வருவீங்க, எது இருக்கோ தூக்கிட்டு போவீங்க. பட் அந்த கேள்வி அங்க இருக்கக்கூடிய யாருமே கேட்கல. சீமான் அவர்கள் யாருமே கேட்க முடியாது. சீமான் அவர்கள் மனைவி கூட போயிட்டு மன்னிப்பு தான் கேட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, அவங்க எல்லாருமே நீங்க 15 பேர் உள்ள வரீங்க, நீங்க என்ன பண்ண முடியும்? என் வீட்டுக்குள்ளே 15 பேர் உள்ளவங்க 1:30 மணி நைட்டு உள்ள வராங்க. ஒரு சம்மன் கிடையாது, ஒரு வாரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. வீட்டில் வயதான பெற்றோர் இருக்காங்க. நீ எப்படி வருவ? யாரை கேட்டு வர? நீ சம்மன் கொடுத்தா நான் ஆஜராகணும். நான் ஆஜராகலைன்னா என்னை கைது பண்ணலாம். வீட்டுக்குள்ள நீ அத்துமீறி நுழைய முடியாது. வாரண்டோட வா. உனக்கு என்ன வாரண்ட் இருந்தது சீமான் வீட்டுக்குள்ள வரத்துக்கு? சரினா சரி, தப்புன்னா தப்பு. யார் பக்கமானா இருக்கட்டும், சரியா? அப்போ இங்க காவல்துறை இந்த மாதிரி அத்துமீறி செயல்படுகிறது சில விஷயங்கள்ல அப்படின்றத மறுக்க முடியுமா? என்ன நோக்கம் இருக்கு? இதுக்கும் திமுக தான் காரணமா? வேற என்ன? காவல்துறை அப்படியே எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்ப்பதற்காக இதை செய்கிறார்கள் என்று சொல்ல வரீங்களா? உடனேவிழி தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். சீமான் அவர்களுடைய வீட்டில் ஒரு பரபரப்பான ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு. அது சம்மந்தப்பட்டு இன்றைக்கி நம்ம கிஷோர் கேசயம் அவர்கள்ட்ட சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். சார், சீமான் அவர்களுக்கு ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க. அந்த சம்மன் அவங்களுடைய வீட்டில் ஒட்டப்பட்டு உடனே கிழிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை அதிரடியாக சில நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டதோட அதுதான் வீடியோவில் எல்லா இடத்தையும் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அதாவது காவல்துறை இந்த மாதிரியான சம்பவங்கள்ல தான் காவல்துறை என்று ஒன்று இருக்கிறது அப்படின்றது தமிழகத்தில் நமக்கு தெரிய வருது. ஏன்னா மற்ற நேரத்துலலாம் இவ்வளவு வேகத்தை காட்டுறது இல்லை. யார் அந்த சார் விவகாரத்துல இருந்து நம்ம பார்க்குறோம். காவல்துறையோட நடவடிக்கைகள் எப்படி எல்லாம் இருந்திருக்குன்ட்டு. அப்படி துரிதமாக செயல்பட முடியாத காவல்துறை சீமான் விவகாரத்தையாவது செயல்படுது அப்படின்றதுக்கு சீமானுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா காவல்துறை என்று ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில், அது செயல்படக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றதே இந்த நடவடிக்கைகள் பார்த்து தான் நமக்கு தெரிய வருது. இல்லைன்னா காவல்துறை என்று ஒன்று இருக்கா? 2 வாரங்களுக்கு ஒரு 2 வாரம் கூட 1 வாரம் முன்னாடி 2 நாளில் 3 சம்பவங்கள் காவல்துறை பெண் அதிகாரிகளுக்கு எதிராகவே. அவங்க சீருடை அணிந்து கொண்டு, காவல்துறை சீருடை அணிந்து கொண்டு அவங்களுடைய ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. போகும்பொழுது அவருடைய கழுத்திலிருந்து செயின் பறிக்கப்படுது. யாரும் தெரியல பறிச்சவங்க. ஒருவேளை திமுக அனுதாபியாக கூட இருக்கலாம். ஏன்னா அனுதாபி அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பட்டம் இருக்கு இல்லையா, மாட்டிக்கிட்டு இருப்பான். அதனால அனுதாபின்னு வச்சுக்கலாம். மாட்டாமல் இருந்தால் தான் திமுக உறுப்பினர்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் காவல்துறை அதிகாரியின் மீது தாக்குதல், இன்னொரு பெண் காவல்துறை அதிகாரியின் மீது பாலியல் தாக்குதல் பட்ட பகலில். இந்த தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்றதுலாம் நம்ம கேட்க வருது. காவல்துறையினருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அனாயசமாக பெட்ரோல் பாம்பை வீசிட்டு போகிறான். காவல் நிலையத்தின் மேலே பெட்ரோல் பாம்பை வீசிட்டு போகிறான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், சரியா? இவங்களுடைய நீங்கள் இந்த காவல்துறை எந்த அளவுக்கு போய் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகளிர் அணி கூட்டத்தில் ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகள் மீதே அத்துமீறல், அதை அவங்க புகாராக கொடுக்கறதுக்கு கூட உரிமை கிடையாது. அதை கூட வாபஸ் வாங்கணும்னு அவங்களுக்கு நிர்பந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்
காவல்துறை செயல்படுகிறது அப்படின்றது இந்த மாதிரி சீமான் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு புகார் பதிவு பண்ணுறது அல்லது கருத்துக்களை எதிராக திமுகவுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவித்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாயறது, இந்த விஷயத்துல தான் காவல்துறை செயல்படுவது நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் சீமான் அவர்கள் வந்து மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதன் மூலமா கைது செய்யப்பட்டு சம்மன் போகல சார். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரம் அதில் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ் வீட்டில் ஒட்டப்படுது. அது சீமான் அவர்கள் வீட்டில் இருந்த ஒரு காவலாளி போய் பிக்கிறாரு, பிரச்சனை வருது இல்லையா? அதாவது சீமானுடைய தனிப்பட்ட விவகாரம்னு நீங்கள் சொல்கிறீங்க. சீமான் மீது பதியப்பட்ட ஒரு வழக்கு, ஒரு புகார், அது நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் புகார் கொடுத்தவரே அதை வாபஸ் வாங்க வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. அப்போது இன்கன்சிஸ்டன்சின்னு தெரியுது. அதாவது பெட்டிஷனர் வந்து ஒரு சவுண்ட் மைண்டோட இதை வந்து பதிவு பண்ணலன்னு தெரியுது. இப்போ அந்த பெட்டிஷனருடைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முன்னுக்கு பின் முரணாகவே பேசி வந்திருக்கிறார். கடந்த எனக்கு தெரிந்த இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 8 to 10 ஆண்டுகளாக போயிட்டுருக்கு. சரியா? அவருடைய ஒப்புதலின்படியே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அது பரஸ்பர ஒப்புதலின் அடிப்படையில் நடந்த ஒரு உறவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக இருப்போம், இந்த சப்ஜெக்ட்லேயே நம்ம டீப்பாக போக வேண்டாம். இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அதாவது நாங்கள் இதை ரத்து செய்ய முடியாது, வழக்கு நடக்கணும். புகார்தாரர் வந்து அதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின் தன்மையை மனதில் கொண்டு நாம் வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்போ நீதிமன்றம் காவல் நிலையத்துக்கும் உத்தரவு போட்டுருச்சு. காவல் நிலையம் இப்போ 8 வாரங்களுக்குள்ள அவங்க அறிக்கையை சமர்ப்பிக்கணும். சரியா? இது மாதிரியான அறிக்கைகள், இது மாதிரியான உத்தரவுகள் பல வந்திருக்கின்றன நீதிமன்றத்திலிருந்து. வேங்கையை எடுத்துப்போம். துரிதமாக நீங்கள் வழக்கை விசாரணையை முடிக்கணும் சொன்னாங்க, செஞ்சாங்களா? செஞ்சிருக்காங்களா? என்ன விஜய் போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவசர கதியில் யார் புகார் கொடுத்தாங்களோ 2.5 வருஷத்துக்கு அப்புறம் யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேலேயே வழக்கு பதிவு பண்ணுறது, இதான் நீங்கள் விசாரணை பண்ண லட்சணமா? கொடநாடு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை விசாரணையை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் வாய்தா வாங்கி கொண்டிருப்பது யாருன்னா நார்மலாக குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு தான் வந்து, அல்லது யாரை வந்து இதில் இழுக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தான் தாமதப்படுத்துவார்கள் என்று நம்ம பார்த்துருக்கோம். இதில் இவர்கள் வந்து வழக்கை போட்டு இவங்களே தாமதப்படுத்துறாங்க. ஏன் தாமதப்படுத்துறாங்கன்றது யாருக்கும் தெரியல. சரியா? இப்போ இப்படி இது காவல்துறையுடைய செயல்பாடுகள். எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆரை கசிய விடுறது, புகார்தாரர் கொடுத்த தரப்பு தகவல்களை யாரை பற்றி புகார் கொடுத்துருக்காங்களோ அவங்கக்கிட்டே கொண்டு போய் கொடுக்குறது. ஒருத்தர் இறந்தே போனார் புதுக்கோட்டையில். சரியா? இந்த மாதிரி காவல்துறையுடைய செயல்பாடுகள் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே தான் நீங்கள் பயங்கர வேகமாக வந்து நீங்கள் செயல்படணும்னு நினைக்கிறீங்க. சரி, ஓகே, சம்மனை கொடுக்குறீங்க சீமானுக்கு. சீமானிடம் இந்த சம்மன் வழங்கப்பட்டது. சீமான் கையெழுத்து போட்டு அந்த சம்மனை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட உடனே அந்த எந்த தேதியில் வர சொன்னாங்களோ அந்த தேதியில் அவரால் ஆஜராக முடியாத ஒரு சூழல். ஏனென்றால் அவர் வேறு ஒரு அலுவல் இருக்கிறது அப்படின்ட்டு. இது அவருக்கான உரிமை. அவர் வந்து அவருடைய வக்கீல்கள் முறையாக காவல் நிலையத்துக்கு போய் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் வந்து என்னுடைய கட்சி பணி சம்மந்தப்பட்டு நான் வெளியூர் செல்லதுக்கு இருக்கின்ற காரணத்தினால என்னால் அன்றைக்கி வர முடியல அப்படின்னு அவர் சொல்கிறார். அதோடு அது முடிஞ்சிடுச்சு. இப்போ காவல்துறைக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு வந்துருச்சுன்னா அவங்க இன்னொரு தேதி கொடுக்கலாம். அப்போ அந்த தேதியை கொடுக்கறதுக்காக தான் சீமானிடம் வந்து அந்த சம்மனை கொடுக்கறதுக்கு வராங்க. சீமான் அங்கே இல்லை, அவர் தான் குற்றம் சாட்டப்பட்டவர். இப்போ அவர்கிட்ட தான் சம்மனை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படின்னும் பொழுது அவர் இல்லைன்ற காரணத்தினால இவங்க அதை ஒட்டுறாங்க. சரியா? இப்படி அவங்க ஒட்டிட்டு அவங்க நகர்ந்த 2 நிமிஷத்துலலாம் இவங்க அந்த கிழிக்கிறாங்க. அந்த கிழித்தது தப்பு. நம்ம மாற்றி பேச வேண்டாம், என்ன இருக்கோ அதை பேசுவோம், உள்ளதை உள்ளபடி பேசுவோம். காவல்துறை அவங்க நடவடிக்கை, அதாவது காவல்துறை நடவடிக்கையே மற்ற வழக்கில் எடுக்கலைன்றதுக்காக இந்த வழக்கில் நீ ஏன் எடுக்கல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஆனால் இதில் சீமானுக்கு மட்டும் இந்த அளவுக்கு வேகமாக செயல்பட வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது அப்படின்றத காவல்துறையை நோக்கி நம்ம கேட்கலாம். எப்போன்னா இதெல்லாம் சம்பவம் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் என்னன்றதை விளக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்கலாம். இப்போ இதை கிழித்து விட்டதை இது கொலை குற்றம் மாதிரி அதை அத்துமீறி வந்து அதுவும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவருடைய வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. வாரண்ட் இல்லாமல் நீ நுழைய முடியாது. அவங்க அத்துமீறி நுழையில. ஆமா, அவங்க கதவை தடின்னு உள்ள வராங்களே. இல்ல சார், காவலாளி அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலாளி வந்து அவர் கையில வச்சு ஆயுதத்தை தூக்கி மிரட்டினாரு. எப்ப நடக்குது? நீங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நடக்குது. நம்முடைய கேள்வி, நீங்க அத்துமீறி நுழைவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதை வந்து வழக்கமாகவே வச்சிருக்காங்க காவல்துறை. என்னுடைய கைதும் போது இதான் நடந்தது. அத்துமீறி நுழையிறாங்க.
1:30 மணி நைட்டு வருவாங்க, 15 பேர் 20 பேர். உங்களுக்கு யார் கொடுத்தது இந்த அதிகாரம்? யார் வீட்டுக்குள்ளலாம் வருவீங்க, எது இருக்கோ தூக்கிட்டு போவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவருடைய வீட்டுக்குள்ள ஃபென்ஸை கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணி உள்ள வராங்க. இப்படி வரவனை கைது செய்யறது தான் காவல்துறையோட வேலை. ஆனா காவல்துறை அந்த வேலையை செய்யுது. அவர் என்ன கேட்கிறாரு, ஏப்பா நீ கதவு தட்டினா திறக்க போறேன், எதுக்குப்பா ஃபென்ஸை கட் பண்ணி உள்ள வரீங்க? ஓடி போயிட்டாருன்னா என்ன பண்றது? எப்படி ஓடி போவாரு? ஒரு அச்சம் இருந்தது. எப்படி ஓடி போவாரு? எங்கே ஓடி போவாரு? எங்க ஓடி போவாரு? உங்க கஸ்டடியில் இருக்கவன் தான் ஓடி போறான்னு ஒரு இடத்தையும் என்கவுண்டர்ல பதிவு பண்றீங்க. வீட்டில் இருக்கவன் எவனும் ஓடி போறது இல்லை. உன் கஸ்டடியில் இருக்கவன் தான் ஓடி போறான். எது? அந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் உங்க கஸ்டடியிலேருந்து புழல்லேருந்து மாதாவரம் வரைக்கும் ஓடினான். ஜிமி துரத்துக்கிட்டே போனாங்களாம். இந்த சினிமாலெலாம் வர மாதிரி ஓடினவங்களுக்கு பின்னாடி நல்ல 4-5 குண்டா 4-5 கான்செப்ட் ஓடுவாங்க தெரியுமா? ஐயோ என்னால் முடியலப்பா அந்த மாதிரி ஓடினாங்க துரத்திக்கிட்டு. இந்த கதையெல்லாம் நீங்க சொல்றாங்க. நான் பாருங்க, காவல்துறை சட்டப்படி இயங்குகிறது அப்படின்னும் பொழுது நான் காவல்துறை சட்டப்படி இயங்கக்கூடாதுன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். என் கேள்வி, நீங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழையாது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஓகே சார், நீங்க சொல்றது பத்தி பார்த்தா தப்பு காவல்துறை மேலதான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல தப்பு காவல்துறை மேல நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நோட்டீஸை கிழித்தது தப்பு. காவல்துறை நோட்டீஸ் ஒட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கா? இருக்கு. நோட்டீஸை கிழிக்க கூடாது, கிழிச்சது தப்பு. சரியா? கிழிச்சதற்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை கூப்பிடுறீங்களா, அதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. வீட்டுக்குள்ள கதவு திறந்து உள்ள வரதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? பட் அந்த கேள்வி அங்க இருக்க கூட யாருமே கேட்கல. சீமான் அவர்கள் யாருமே கேட்க முடியாது. சீமான் அவர்கள் மனைவி கூட போயிட்டு மன்னிப்பு தான் கேட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, அவங்க எல்லாருமே நீங்க 15 பேர் உள்ள வரீங்க, அவங்க என்ன பண்ண முடியும்? என் வீட்டுக்குள்ளே 15 பேர் உள்ளவங்க 1:30 மணி நைட்டு உள்ள வராங்க. ஒரு சம்மன் கிடையாது, ஒரு வாரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. வீட்டில் வயதான பெற்றோர் இருக்காங்க. நீ எப்படி வருவ? யாரை கேட்டு வர? நீ சம்மன் கொடுத்தா நான் ஆஜராகணும். நான் ஆஜராகலைன்னா என்னை கைது பண்ணலாம். வீட்டுக்குள்ள நீ அத்துமீறி நுழைய முடியாது. வாரண்டோட வா. உனக்கு என்ன வாரண்ட் இருந்தது சீமான் வீட்டுக்குள்ள வரத்துக்கு? சரினா சரி, தப்புன்னா தப்பு, யார் பக்கமானா இருக்கட்டும். சரியா? அப்போ இங்க காவல்துறை இந்த மாதிரி அத்துமீறி செயல்படுகிறது சில விஷயங்கள்ல அப்படின்றத மறுக்க முடியுமா? என்ன நோக்கம் இருக்கு? இதுக்கும் திமுக தான் காரணமா? வேற என்ன? காவல்துறை அப்படியே எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்ப்பதற்காக இதை செய்கிறார்கள் நீங்க சொல்ல வரீங்களா? ஊர்பட்ட பிரச்சனைகள்லாம் பார்க்காம இதை முக்கியமாக வந்து ஏன் பார்க்குறாங்க? அப்போ என்ன காவல்துறை அப்படியே எல்லாத்துக்கும் நியாயமாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? காவல்துறையை பார்த்து நான் கண்ணை காமிச்சு நான் மிரட்டுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதை நான் ஏற்றுக்க போகிறதில்ல. அதையும் நான் வந்து ஆதரிக்கவும் மாட்டேன். காவல்துறையை மதிக்கப்பட வேண்டும், அதை மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் அத்துமீறினால் உங்களுக்கு கேள்வி கேட்கவே ஆள் இல்லையா? ரைட் சார். இப்போ இந்த அத்துமீறல், இந்த மாதிரியான கட்டமைப்பு, சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரம், இதெல்லாம் கொண்டு வந்து இவருடைய அரசியல் மேலே திணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க கட்சியிலேருந்து யாராவது வெளில போனால் சில திமுகவினுடைய ஊடகங்கள் அவங்க ஃபோன் போட்டு எப்போ நீங்கள் வெளில வரீங்களா, நீங்கள் வெளில வரதான் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இப்போ அந்த ஆடியோலாம் வெளில வந்திருக்கு. இந்த மாதிரி கட்டமைப்புலாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து நீங்கள் தடுக்க முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேணாலும் ஃபோனை போடலாம், அதை ரெக்கார்ட் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணி வெளியிடலாம். ஆடியோ வீடியோ அரசியல்னு வந்துருச்சு. இப்போது இந்த ஆடியோ வீடியோ அரசியலில் யார் வேண்டுமானாலும் எதை வேணாலும் ரெக்கார்ட் பண்ணலாம், எதை வேணாலும் ஒளிபரப்பலான் இருக்குது. இதெல்லாம் தார்மீகப்படி சரியா, முறைப்படி சரியா அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா இங்கே முறையானவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருந்து முறையானவர்கள் அரசியல் செய்தால் நீங்கள் கேட்கலாம். இங்கே முறையற்றவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கும் பொழுது இவர்களோட இருக்கக்கூடிய இந்த அரசியல் நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? அதனால் அதுக்குள்ளே நான் போகவே விரும்பலை. இன்றைக்கி வந்து ஆடியோ டேப் வெளில வரதா இருக்கட்டும், இல்லை இவனோட டேப் அவன் வெளில விடுறான், அவனோட டேப் இவன் வெளில விடுறேன்னு பண்ணுறதா இருக்கட்டும், இந்த கேவலமான அரசியல் வந்து இன்றைக்கி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலாக மாறிடுச்சு. சரியா? இந்த அரசியலில் நீங்கள் அதையெல்லாம் வந்து பெருசப்படுத்தி பேச முடியாது. அதை அவங்க பண்ண தான் செய்வாங்க, அதை அவங்க பண்ணட்டும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி ஒரு கலட்டாவை கிரியேட் பண்ணுற அளவுக்கு இங்கே என்ன நடந்துச்சு? கோர்ட் வந்து இப்படி கருத்து தெரிவித்தது, கோர்ட் அப்படி கருத்து, கோர்ட் பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு. உன்னை காரி துப்பி இருக்குது, என்ன பண்ணீங்க? கதையை வெளியிட்டு போயிட்டீங்களா? தமிழக அரசாங்கத்தே திமுக அரசு, தமிழக அரசுன்னு அப்புறம் திமுக தானே உட்காந்துருக்கு. காரி துப்பலையா கோர்ட்டு? உச்சநீதிமன்றம் துப்பலையா அவங்கள? அதையெல்லாம் உடச்சி போட்டுட்டு துப்பினா உடச்சி போன்னு தானே இருக்கீங்க நீங்கள். அப்போ நீங்கள் என்ன பெரிய அப்படியே சீமான் மேலே வந்து பாயறீங்க? நாங்கள் ரொம்ப சிம்பிளான வரலாறுலாம் நம்ம மறந்துடுவோமா? இதே நாட்டில் தானே கைது செய்யறதுக்கு காவல்துறை வந்ததுனாக்கா வந்து கதவை திறக்காம அடம் பிடிச்ச வரலாறுலாம் இருக்கா இல்லையா? ஐயோ அம்மாவா?
அது ஐயோ கொள்றாங்களோ கொள்றாங்களேவோ ஏதோ ஒன்று நடந்தா இல்லையா? போலீஸ் கிட்ட போயிட்டு நான் முள்ளாடை கூட அணியவில்லை ஹின்னு சிரிச்சுட்டு அந்த கையிலேயே பிடிச்சிக்கிட்டு அப்படியே இதுக்குள்ள பாத்ரூம்குள்ளே போயிட்டு அங்கேருந்து மருமகனை கூட்ட வரலாறுலாம் நடக்கலையா? இங்கே நடந்ததா இல்லையா? சரி, ஓகே சார். அதே காவல்துறை அதிகாரிகளுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய குடும்ப டிவியில் ஒளிபரப்பிய வரலாறுலாம் நடந்ததா இல்லையா? அப்புறம் ஏன் காவல்துறை அப்படியே நீங்கள் அப்படியே மதிச்சு கிழிச்சுட்டீங்களா? ஒரு ஏடிஜிபி போய் கதறாங்க, ஒரு பெண் ஏடிஜிபி போய் கதறாங்க, எங்க கோர்ட்டில் போய் கதறாங்க, வாங்குற கூட முறையிடல, அவங்க கோர்ட்டில் போய் கதறாங்க. அதுவும் அவங்க என்ன சொல்கிறாங்க, முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது கோர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, காவல்துறையோட அலுவலகத்திலேயே தலைமை அலுவலகத்திலேயே தன்னை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இது, எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. இந்த அளவில் தான் உன்னுடைய காவல்துறை இருக்குது. இந்த லட்சண கருணாநிதியில் நீ மற்றவங்கள பார்த்து சொல்கிறியா? நீ காவல்துறைக்கு ஒத்துழைக்க வேணுமா? நீ ஒத்துழைச்சிருக்கியா? நீங்கள் ஒத்துழைச்சிருக்கீங்களா? சமீபத்தில் ஒரு ரெய்டு நடந்தது. யார் அந்த தியாகி, 10 ரூபாய் தியாகி, பாட்டிலுக்கு 10 ரூபாய் தியாகி, செந்தில் பாலாஜி. அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள் ஒழிஞ்சிக்கிறாங்க, எங்கள் காவல் நிலையத்தில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு. காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு, எங்ககிட்ட சொல்லிட்டு வர வேண்டியது தானே, உங்ககிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு எதுக்கு வரணும்? அப்போ அதுக்கு பேர் ரெய்டு கிடையாது. உங்ககிட்ட சொல்லிட்டு வரணும்னு எந்த விதமான இதுவும் இல்லையே. அவர்கள் அப்படி சென்றார்கள் என்றால் அது உங்களுக்கு தெரிய வந்தால் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கடமை. உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க பர்மிஷன் வாங்கிட்டு வரணும்லாம் ஒன்றும் கிடையாது. திடீர்னு வந்தால் தான் அது பேர் ரெய்டு. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்தால் அது பேர் ரெய்டா? இப்போ சீமான் அவர்களை கை செய்ய போகிறாங்க காவல்துறைன்னு ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. எது கை செய்யணும்? அப்படிதான் இப்போ திமுக ஊடகங்கள்லாம் நீங்க விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கும் வரையில் அவரை ஏன் கைது செய்யணும்? விசாரணைக்கு அவர் ஒத்துழைச்சு நீங்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறீங்களா, இல்லை தகவலை நீங்கள் நீதிமன்றத்தை தாக்கல் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏற்கனவே அவர் உச்சநீதிமன்றத்துக்கும் சென்று விட்டார். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவர் முறையீட்டிற்கு உச்சநீதிமன்றத்துக்கும் சென்று விட்டார். அப்படின்னும் போது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, எப்படி கைது பண்ணுவீங்க? இல்லை, இப்போ திமுக ஊடகங்கள்லாம் தான் பேசிட்டு இருக்காங்க. திமுக ஊடகங்கள் 1000 பேசுவாங்க. திமுக ஊடகங்கள் ஆட்சி நன்றாக நடக்கிறது, ஸ்டாலினுக்கு மூளை இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புவீங்க நீங்கள்? உதயநிதிக்கு அறிவு இருக்கு, ஸ்டாலினுக்கு மூளை இருக்கு அப்படின்னு திமுக ஊடகங்கள் சொல்லும், நம்புவீங்களா நீங்க? சரி, ஓகே சார். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார்.